ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு எதுக்குடா கோல்டு மெடல் கிடைச்சது? ஜெயிச்சதுக்கா சார்? நான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ஃபாலோ பண்றது இல்லை சார், ஒன்லி ஸ்டடீஸ் சார். ஓ, அப்ப சிலபஸ்ல இருந்தே கேக்குறேன். அக்பர் எதுக்குடா மரம் நட்டாரு? சார் அக்பர் மரத்தை நட்டல சார், அசோகர் தான் நட்டினாரு. டேய், என்ன ஏத்து பேசுறியா நீ? நோ சார். ஹிஸ்டரியில ஒரு பெரிய சயின்டிஸ்டா நீ? நோ சார். டேய், இப்ப இதுக்கு பதில் சொல்றா சார். சேர சோழ பாண்டியன் யாரா? சார் ஒருத்தர் வந்து சேரர் சார், இன்னொருத்தர் வந்து சோழர் சார். இந்த ரெண்டு பேர் இல்லாதவங்க பாண்டியன். ஆமா சார். உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது? விட்டா தானா ஆறிடும். ஆமால. உன் பேர் என்ன? பேபி. பேபியா? யாரும் கிட்ட கழுவு. பேபி இல்ல, பேபி. பேபியா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானின்னு வைப்பாங்க. தம்பி, பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? இல்ல, போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. வாட் இஸ் இது? அரிசிய வேக வச்சுட்டு இருக்கோம். ஓஹோ, சமையல் நடக்குதா? ஆனா சாதத்தை இப்படி வேக வைக்க கூடாதே. சூட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பொசிஷனை ஒவ்வொரு இடமா மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா, ஆரம்பத்திலேயே நாம அதை கவனிச்சிடணும். ஆக்கி வச்ச சோற தின்ன நேரம் கொஞ்சம் ஆகுமே, ஒரு நாள் பூரா ஆற போட்டா சோறு கூட நாருமே. ஆக்கின சோறு ஆறுறதுக்குள்ள தட்டுல கொண்டு வந்து போட்டு பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டறிம்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஃபிட்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு. உனக்கும் பாதி பங்கு இருக்குடா, ஆனா உனக்கும் சேர்த்து இங்க நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. இந்த உலகத்துல பள்ளிக்கூடங்களே இருக்க கூடாது. மாணவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தோப்புல கொண்டு விட்டுறணும். இந்த குயிலும் காக்கையும் சொல்லி தராதையா நம்ம பொடிமுக்கு வாத்தியார் கத்து தர போறாரு.